இலவச டயாலிசிஸ் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் எங்கே தெரியுமா? நம்ம ஆவடி லெவோ ஹெல்த் கேர்ல தான். முன்பதிவுக்கு கீழே கொடுத்திருக்க கான்டாக்ட் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. மாமூல் கேட்டு கொடுக்க மறுத்ததால் திமுக கவுன்சிலர் மற்றும் தந்தை உட்பட 4 பேருக்கு அரிவாள் வெட்டு. அரக்கோணம் 6வது வார்டு திமுக நகர்மன்ற உறுப்பினர் பாபு. இவர் அரக்கோணம் பழைய பேருந்து நிலையம் அருகே லாட்ஜ் வைத்து நடத்தி வருகிறார். திமுக கவுன்சிலர் பாபு மற்றும் அவரது தந்தை மணி ஆகியோர் தங்கும் விடுதியில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்பொழுது 4 பேர் கொண்ட மர்ம நபர்கள் கவுன்சிலர் பாபுவிடம் பணம் வேண்டும் என கேட்டதற்கு பாபு தன்னிடம் இல்லை என தெரிவித்ததால் அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டது. திடீரென்று ஒருவன் தனது மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுப்பதை பார்த்த பாபு அங்கிருந்து தப்பி மாடி மீது இருந்த ரூம் உள்ளே சென்றுள்ளார். இதை தடுத்த அவரது தந்தை மணி மற்றும் அவரிடம் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் சுரேஷ், ஜெகன் ஆகியோரை அரிவாளால் வெட்டிவிட்டு அந்த 4 பேர் கொண்ட கும்பல் தப்பி சென்றனர். வெட்டு காயமடைந்தவர்களை முதலுதவி சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக அரக்கோணம் தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். நகர காவல்துறையினர் திமுக கவுன்சிலர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியவர்கள் யார் என வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.